சிவராத்திரிக்கு மோஸ்ட்லி மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட் டைம்ல சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொங்கல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். பாயசத்தை விடவே இது ஈஸியா தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு 20 to 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊற வைக்காமையும் செய்யலாம். ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா சீக்கிரம் வெந்து வரும். இதை ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். இப்போ அரிசி எடுத்த கப்லயே 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் வேணும்னா நீங்க 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 3 கிழங்கு நான் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த பொங்கலுக்கு நீங்க அரிசி ஆட் பண்ணாம வெறும் சக்கரவள்ளி கிழங்குலே ரெடி பண்றீங்கன்னா நீங்க தாராளமா அரிசியை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டுட்டு இப்போ இதை ஒரு 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது குக் ஆகிற டைம்ல இன்னொரு பேன்ல 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப்ல இருந்து 2 கப் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பருப்பு கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு இப்போ ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியா பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்ககிட்ட இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு இப்போ 3/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க பால் ஆட் பண்ணி செய்யும் போது இது ஆட் பண்ண தேவையில்லை. தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ இன்னொரு பேன்ல 3 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி கிஸ்மிஸ்லாம் வறுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு சர்க்கரை பொங்கல் வீட்லயே ரெடி ஆயிரும். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க.